திமுக கூட்டணியில் பல ஆண்டுகளாக தேர்தலை சந்தித்து பல பதவிகளை பெற்று அரசியல் செய்து வந்த கூட்டணி கட்சிகள் 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக தோல்வி என்றவுடன் மாற்று கூட்டணிக்கு தாவி பதவிகளை பெற்று அரசியல் செய்வது அநாகரிக அரசியல், சுயநல அரசியல். காரணம், அவர்களின் வெற்றிக்கு திமுக தொண்டனின் உழைப்பின் இரத்தமும் வியர்வையும் கலந்துள்ளது. என்னதான் அவர்கள் கூட்டணிக்கு முட்டுக் கொடுத்து காரணத்தை அடுக்கினாலும் அது கீழ்த்தரமான அரசியல் என்றே மக்கள் கருதுகிறார்கள். இந்நிலையில் முதல் முறையாக திமுகவுடன் கூட்டணி சேர்ந்து தேர்தலை சந்தித்த தேமுதிக மற்ற கூட்டணி கட்சிகளைப் போல திமுகவை விட்டு செல்லாமல் தொடர்ந்து கூட்டணி தர்மத்தை கடைபிடித்து திமுகவுடன் களத்தில் நிற்பது திமுக தொண்டர்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் திமுக தலைவர் மாண்புமிகு முத்துவேல் ஸ்டாலின் அவர்களை மரியாதை நிமித்தமாக அவரது இல்லத்தில் சந்தித்தார். சந்திப்பின் பொழுது சட்டமன்றத்தில் சிறப்பாக செயல்படும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கு திரு M.K. ஸ்டாலின் அவர்கள் வாழ்த்து தெரிவித்தார். இந்த சந்திப்பில் தேமுதிக பொருளாளர் திரு L.K. சுதீஷ் MP அவர்கள் உடனிருந்தார்.